கரூர் பிரச்சாரத்தில் திமுக கேங் உள்ளே புகுந்திருக்காங்க அப்படின்றதுக்கான சாட்சிகள் வெளியாகிருக்கு. பாட்டிலுக்கு 10 ரூபா அப்படின்னு தலைவர் விஜய் அவர்கள் பேசின பிறகு விஜய் அவர்கள் மீது செருப்பு வீசப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் டே விஜய் அப்படின்னு தகாத வார்த்தைகள்லையும் பேசியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் கூட்டத்தில் இருந்தவங்கள கழுத்தை பிடிச்சி நெரிச்சதாகவும் வயிற்றுல ஏறி மிதிச்சதாகவும் சொல்கிறாங்க. ஏன் மோனே எங்க வீட்லயா ஹாஸ்பிட்டலையா? ஹாஸ்பிட்டல் என்னதான் பேசிட்டு இருக்காங்க? யார் மேல தப்பு? டிஎம்கே வேணுட்டு பண்ணிருக்காங்க. கழுத்து மிதிக்கிறது, கழுத்தை மிதிக்கிறது, வயிற்று மிதிக்கிறதுன்னா இந்த மாதிரி பண்ணிருக்காங்களா கூட்டத்துக்குள்ள? கரண்ட் ஆஃப் பண்ணிட்டு அடப்பாவி பக்கம் இப்படி பண்ணுவாங்களாடா, பாவமல்ல. என் கழுத்தை நெரிக்கிறாங்க, நான் பாத்துட்டு தான் இருக்கேன். என் கழுத்தை பிடிச்சி நெரிக்கிறாங்க, காலை பிடிச்சி பையன் கீழே விழுறான், அவனை தூக்க கூட ஆள் இல்லைங்க. லைட் ஆஃப் ஆச்சு, ஜென்ரேட்டர் உடைச்சாங்க, செருப்பு வீசினாங்க, அதுக்கப்புறம் எல்லாமே கூட்ட நெரிசல் சத்த மாதிரி எனக்கு தெரியுது. கொலை தம்பி, தமிழ்நாட்டுல இங்க நடக்கப்பட்ட கொலை படுகொலை எப்படி தெரியுமா? இதெல்லாம் வந்து திட்டமிட்டு சதி பண்ண கொலை. ஏன்னா கொலைதான் இது. ஏன்னா இழந்தது என் பையன், எங்களுக்கு வயிற்றுச்சலா இருக்குது. விஜய் கட்சி வரும்போது எல்லாமே ஆகுமா? தள்ளி விட்டு போய் யாருக்கு உயிர் சேதாரம்? என் பையன் உயிர் போயிருக்கு, எத்தனை பக்கம் உயிர் போயிருக்கு. திட்டமிட்டு கொலை இது செஞ்சனால தான் எதுக்கு ஆச்சரியம். மக்களுக்கு ரொம்ப பாதுகாப்பா இருக்கு. மக்களே கொண்டு இது போறது என்ன வரது என்ன? ஒரு லேடி அங்க உட்காந்து பழம் சிக்கன் போட்டு அதை தூக்கி போறாங்க உள்ள. அப்படி வேஷம் சார், வேஷம் தான், டிராமா. அது மக்களுக்கு புரிஞ்சா போதும். விஜய்ங்கிற தனி மனுஷனை தரையில் அமுத்தி போடணும்னு நடந்த டிராமா. மேலேருந்து செருப்பை தூக்கி போட ஆரம்பிச்சிட்டானுங்க. செருப்பை வந்து விஜய் பேசிக்கிட்டு இருக்கிறப்ப விஜய் மேலே தூக்கி எறிய ஆரம்பிச்சிட்டாங்க. வாட்டர் கேன் தண்ணி எல்லாத்தையும் தூக்கி போட ஆரம்பிச்சிட்டானுங்க எல்லாமே. இதுக்கு வந்ததுக்கு மெயின் காரணம், நேற்று நடந்த விபத்துக்கான மெயின் காரணம் வெத்த ஆம்புலன்ஸ் உள்ள பூந்தது. தண்ணி இல்லை, சோறு இல்லாமல் இருந்தாங்கங்கிறதெல்லாம் பொய்யுங்க. தண்ணி எல்லாம் கொடுத்தாங்க, செருப்பெல்லாம் எடுத்து வீசியிருக்காங்க. ஒரு தலைவருங்கிற முறையில் யாராக இருந்தாலும் எந்த தலைவராக இருந்தாலும் செருப்படுத்தாலும் வீசலாங்களா? ஏன்னா என்னடா நம்ம பணம் கொடுத்து இது பண்ணி எல்லாம் செய்கிறோம், இவ்வளோ கூட்டம் கூட மாட்டேங்குச்சு. என்ன ஒரு வேலை இவங்களுக்கு மட்டும் அப்புறம் இவ்வளோ கூட்டம் கூட்டிருச்சுன்னு அது ஒரு வெறியில் கூட செஞ்சுருக்கலாம்னு தோணுது.